வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்றைக்கி நம்ம போர்ச்சுகல் நாட்டில் இருக்க முக்கியமான சுற்றுலாத்தலங்களை பார்க்க போகிறோம். முதல்ல இந்த போர்ச்சுகல் நாடு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த போர்ச்சுகல் நாடு ஐரோப்பா கண்டத்தில் தென்மேற்கு பகுதியில் அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. போர்ச்சுகலோட வடக்கு பகுதியில் பசுமையான மலைகள், திராட்சை தோட்டங்கள்லாம் இருக்குது. தெற்கு பகுதியில் அழகான கடற்கரை இருக்குது. இந்த போர்ச்சுகல் நாட்டில் 80% பேர் கிறிஸ்துவர்கள், குறிப்பாக ரோமன் கேத்தலிக்கு. முதல்ல நம்ம பார்க்க இருக்க சுற்றுலா நகரம் என்னன்னா போர்ட்டோ சிட்டி, ரெண்டாவது கொயிம்பிரா, மூணாவது அசோரஸ், நாலாவது அவேரா, ஐந்தாவது எவோரா. போர்ட்டோங்கிற இந்த நகரம் போர்ச்சுகல் நாட்டில் வடமேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு. இது ஒரு அழகான கடற்கரை நகரமாகும். இந்த கடற்கரை நகரத்துக்கு தலைநகர் லிஸ்பன்லேருந்து போகணும்னா சுமார் 315 கிலோமீட்டர் தொலைவு ஆகும். இந்த லிஸ்பன்லேருந்து இந்த நகரத்துக்கு போக குறைஞ்சது பயண நேரம் 3.5 மணி நேரம் ஆகும். இந்த நகரத்தில் உள்ள டூரிஸ்ட் ஸ்பாட்டு டவுரோ ரிவரில் உள்ள போட்டிங் ரைடு, கலர்ஃபுல் போட்டில் போகிற போட்டிங் ரைடு இங்கே வர சுற்றுலா பயணிகளை ரொம்ப கவரும். இது ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த பகுதியில். ரெண்டாவது கிளாரா கோஸ்ட் சர்ச்சு அண்டு டவரு, மூணாவது பழமையான போர்ட்டோ கெத்தீட்ரல், அடுத்து நாலாவது லிவ் ராரியோ லெல்லோங்கிற புக் ஷாப் இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. அஞ்சாவது லூயிஸ் பிரிட்ஜு, டவுரோ ரிவருக்கு இடையில கட்டப்பட்டுள்ள லூயிஸ் பிரிட்ஜு ரொம்ப ஃபேமஸ் இங்கே. அடுத்து சவ் பேண்டோங்கிற பழமையான ரயில் நிலையம் இந்த போர்ட்டோ நகரத்தில் ரொம்ப ஃபேமஸ். கடற்கரை நகரமான போர்ட்டோ கம்பீரமான மிகப்பெரிய பாலங்களுக்கு பேர் போன ஒன்று. அது மட்டும் இல்லாமல் கடற்கரை நகரமான போர்ட்டோவில் போர்ட் ஒயின் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த போர்ட் ஒயினுங்கிறது உலக அளவில் ஃபேமஸான ஒன்று. இந்த நகரத்தில் ஓடக்கூடிய டவுரோ ரிவர், அது மேலே கட்டப்பட்டுள்ள லூயிஸ் பிரிட்ஜு முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட் ஆகும். இந்த பிரிட்ஜு மேலே நடக்கிறதுக்கும் அதில் போகிற ட்ரெயினை பார்க்குறக்குமே நிறைய சுற்றுலா பயணிகள் இந்த இடத்துக்கு வருவாங்க. இந்த நகரத்தில் இந்த ரிவரில் ஓடக்கூடிய போட்டுகள் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய கிளாரா கோஸ்ட் சர்ச் அண்டு டவர் ரொம்ப முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட் ஆகும். இது ரொம்ப பழமையானது, ரொம்ப பார்க்க வேண்டிய ஒன்று. அதுக்கடுத்து போர்ட்டோ கத்தீட்ரல், இதுவும் ரொம்ப பழமையான கத்தீட்ரல், ரொம்ப ஹிஸ்டாரிக்கல் பிளேஸு, இதுவும் நம்ம பார்க்க வேண்டிய ஒன்று. அதுக்கடுத்து லிவ் ராரியோ லெல்லோங்கிற புக் ஷாப்பு. இந்த புக் ஷாப் இங்கே வர எல்லாருமே இந்த புக் ஷாப்புக்கு போவாங்க. இதுவும் ரொம்ப பழங்காலத்து புக் ஷாப்பு. ரொம்ப அழகான பாரம்பரிய கட்டிடக்கலைகள் கொண்ட அமைப்புடன் கூடிய சர்ச்சுகளை இங்கே நிறைய நம்ம பார்க்க முடியும். எங்கே பார்த்தாலும் இங்கே சர்ச்சுகள் நிறைய இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற நகரம் கோயிம்பிரா. இந்த கோயிம்பிரா நகரம் எங்கே இருக்குது அப்படின்னா மெண்டகோங்கிற ஆற்றங்கரையோரமாக இந்த சிட்டி அமைஞ்சிருக்கு. இந்த சிட்டியை போர்ச்சுகலோட பல்கலைக்கழக நகரம்னு அழைக்கப்படுறது. இந்த கோயிம்பிரா சிட்டி தலைநகர் லிஸ்பன்லேருந்து சுமார் 205 கிலோமீட்டர் தள்ளி அமைஞ்சிருக்கு. இந்த நகரத்துக்கு லிஸ்பன்லேருந்து போகிறக்கு குறைஞ்சது சுமார் 3 மணி நேரம் டைம் ஆகும். இங்கே நம்ம பார்க்க வேண்டிய பகுதிகள் சாண்ட்ரா கிராஸ் சர்ச்சு, அதுக்கடுத்து ஆற்றங்கரை ஓரமாக அமைந்துள்ள அழகான வீடுகள் முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டு. அதற்கடுத்து நேஷ்னல் மியூசியம், இது முக்கியமானது. அதற்கடுத்து மெஸ்டைரோடா சாண்ட்ரா அப்படிங்கிற ஒரு பகுதி. அதற்கடுத்து பிப்ளியோடெக்கா ஜொனைனாங்கிற ஒரு பகுதி. அதற்கடுத்து பழைய கெத்தீட்ரல் ஒரு முக்கியமான பகுதியாகும். போர்ச்சுகல் நாட்டோட மத்தியில் மொண்டகோ ரிவரோட அருகில் அமைஞ்சிருக்க இந்த நகரம் போர்ச்சுகல் நாட்டோட முன்னாள் தலைநகராகும். இந்த நகரத்தில் தான் போர்ச்சுகல் நாட்டோட முதல் பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த நகரத்தில் ஃபேமஸ் யூனிவர்சிட்டி தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த நகரத்தை ஸ்டூடெண்ட் சிட்டின்னு அழைக்கிறாங்க, அதாவது சிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட் அப்படின்னு அழைக்கிறாங்க. இது வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சிட்டி, அதுவும் இல்லாமல் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் இங்கே தான் நிறைய இருக்குது. இது போர்ச்சுகல் நாட்டோட பழமையான நகரங்கிறனால நிறைய ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் இங்கே நிறைய நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க கட்டிடங்கள் போர்ச்சுகீசிய கட்டிடக்கலையோட ரொம்ப அழகாகவும்
வண்ணமயமாகவும் காட்சியளிக்கும். இது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பார்க்குறதுக்காகவே நிறைய சுற்றுலா பயணிகள் இங்கே வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் 18ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட பெல் டவர் இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த பெல் டவர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கடுத்து யூனிவர்சிட்டியில் இருக்க புரோக் லைப்ரரி வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸான ஒன்று. இந்த லைப்ரரியை பார்க்குறதுக்கே நிறைய பேர் இங்கே வருவாங்க. அடுத்து நம்ம பார்க்க இருக்கக்கூடிய நகரம் வந்து அசோரஸ். இந்த அசோரஸ் ஒரு ஐலாண்ட் ஆகும். இது வந்து அட்லாண்டிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய ஒரு தீவு கூட்டம். மொத்தமாக வந்து 9 தீவுகள் சேர்ந்த ஒரு தீவு கூட்டம் வந்து இந்த அசோரஸ்ங்கிற நகரம். இந்த அசோரஸில் நம்ம பார்க்க வேண்டிய பகுதி வந்து லகவா டு போக்கோ அப்படிங்கிற ஒரு பகுதி. அடுத்தது கால் டொய்ரா வெல்லா. அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய பகுதி வந்து மவுண்ட் பிகோ. இது வந்து அமைதியான வால்கேனோ. அதுக்கடுத்து வந்து பார்க்கே டெரா நெஸ்ட்ரா. அடுத்து ப்ளூ அண்டு க்ரீன் ட்வின் லேக்கு. கொரியானா டீ ஃபேக்ட்ரி வந்து இங்கே நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு பகுதியாகும். அசோரஸுங்கிற பகுதி வந்து அட்லாண்டிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்டு. இது 9 தீவுகளை கொண்ட ஒரு தீவு கூட்டம் கொண்ட பகுதியாகும். இது வந்து போர்ச்சுகல்லேருந்து 1360 கிலோமீட்டர் தள்ளி அட்லாண்டிக் பெருங்கடலில் அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து எங்கே பார்த்தாலும் மலைகள் காணப்படுறதுனால இது வந்து ட்ரெக்கிங் போகிறதுக்கு ஒரு அருமையான இடம். அது மட்டும் இல்லாமல் அசோரஸை வந்து யுனெஸ்கோ வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டுன்னு வந்து அறிவிச்சிருக்கு. அழகான வண்ணமயமான பாரம்பரிய கட்டிடக்கலைகளை கொண்ட பில்டிங்கில் வந்து இங்கே நிறைய பார்க்கலாம். அந்த மாதிரி பில்டிங் இங்கே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் சூப்பராகவும் இருக்கும். அது முக்கியமாக இங்கே சுற்றுலா பயணிகளை கவரும். அது மட்டும் இல்லாமல் இங்கே கடல் ஒட்டி இருக்கனால இங்கே வந்து நிறைய போட்டிங் போகிறதுக்கு வசதிகள் இருக்குது. நிறைய போட் இருக்குது. அதுக்கடுத்து வந்து ப்ளூ அண்டு க்ரீன் ட்வின் லேக் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது மட்டும் இல்லாமல் டால்ஃபின் அண்டு வயல் வாட்சிங்க்கு வந்து இங்கே இருக்க கடல் பகுதி ரொம்ப முக்கியமாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற சிட்டி வந்து அவேரோ. இந்த அவேரோ வந்து போர்ச்சுகலோட மேற்கு கடற்கரை பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்த நகரத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்னென்னா ரியா டி அவேரோன்னு இன்னொரு பேர்லேயும் அழைக்கப்படுகின்றது இந்த நகரம். இந்த நகரம் வந்து தலைநகர் லிஸ்பன்லேருந்து 250 கிலோமீட்டர் தள்ளி அமைஞ்சிருக்கு. இந்த நகரத்துக்கு வரணும்னா நம்ம வந்து 3லேருந்து 3.5 மணி நேரம் வந்து பயண நேரம் ஆகும். தலைநகர் லிஸ்பன்லேருந்து இங்கே வரக்கு 3லேருந்து 3.5 மணி நேரம் ஆகும். இங்கே நம்ம பார்க்க வேண்டியது வந்து கலர்ஃபுல்லான பொலிசிரோஸ் போட்ஸு, ரொம்ப பார்க்க வேண்டிய முக்கியமான பகுதி. அடுத்து கோஸ்ட் நோவா பீச்சு. அடுத்து அவிரோ மியூசியம் வந்து பார்க்க வேண்டிய பகுதி. அடுத்து பிரியா டி பர்ரா பீச்சு. அடுத்து வந்து கலர்ஃபுல்லான போட்ஸ் அந்த பகுதி. அடுத்து சாவ் ஜசின்டோ பீச் அதுவும் போகுது. அடுத்து ஆர்ட் நோவியா பில்டிங் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதையும் நம்ம பார்க்க வேண்டிய பகுதியாகும். இங்கே அவிரோ நகரம் வந்து போர்ச்சுகல் நாட்டில் மேற்கு கடற்கரை பகுதியில் அமைஞ்சுள்ள ஒரு அழகான நகரம். இதுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது, ரியா டி அவிரோங்கிற பேர்னு அழைக்கப்படுகிறது. இங்கே வந்து அழகான வண்ணமயமான வீடுகளை வந்து இங்கே நிறைய பார்க்கலாம். ரொம்ப ஒரே மாதிரியான வண்ணங்கள் பூசப்பட்ட போர்ச்சுகல் பழமையான கட்டிடக்கலைகளை கொண்ட வீடுகளை நம்ம வந்து இங்கே நிறைய பார்க்க முடியும். அடுத்து இங்கே ஃபேமஸ் இங்கே இருக்க நீர்வழி தடத்தில் வந்து ரொம்ப அழகான கலர்ஃபுல்லான பாரம்பரியமான போட்டுகளை நம்ம நிறைய பார்க்கலாம். இந்த போட்டுகள் மூலியமாக கடல் பாசிகளை சேகரிக்கிற வேலையும் செய்கிறாங்க. சுற்றுலா பயணிகள் இந்த போட்டில் வந்து பயணம் பண்ணுறாங்க. இந்த போட்டிங் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. ரொம்ப அழகாக வந்து ரொம்ப போட்டெல்லாம் ரொம்ப அழகான வண்ணமான கலரில் காட்சியளிக்குது. இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்குது. இதில் போகிறதுக்கு ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும். இந்த அழகான வண்ணமயமான போட்டை வந்து பார்க்கோஸ் மொலிசுரோஸ்னு அழைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க கட்டடங்கள்லாம் வந்து ரொம்ப அழகான வண்ணங்களில் காட்சியளிக்கிறது. இது வந்து நோவியா பில்டிங், ஆர்ட் ஆஃப் நோவியா அப்படின்னு அழைக்கிறாங்க. ரொம்ப அழகாகவும் இருக்குது. அதுக்கடுத்து வந்து கோஸ்டா நோவா பீச்சும் இங்கே ரொம்ப ஃபேமஸ். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற சிட்டி வந்து எவோரா சிட்டி. இந்த சிட்டி போர்ச்சுகல் நாட்டோட அலண்டெசோ ரீஜனோட தலைநகராக இருக்குது. இந்த ரீஜனோட தலைநகரே இந்த எவோரா சிட்டி தான். தலைநகர் லிஸ்போன்லேருந்து 132 கிலோமீட்டர் தள்ளி இந்த சிட்டி அமைஞ்சிருக்கு. இந்த சிட்டிக்கு தலைநகர் லிஸ்போன்லேருந்து நம்ம வரணும்னா குறைஞ்சது வந்து 2லேருந்து 2.5 மணி நேரம் ஆகும், பயண நேரம் ஆகும். இங்கே நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான பகுதி டெம்ப்ளோ ரொமோனோ எவேரா
அப்படிங்கிற பகுதி பார்க்கணும். அதுக்கு அடுத்து வந்து கத்தீட்ரல் ஆஃப் எவேரோ அப்படிங்கிற பகுதியும் முக்கியமான பகுதி. அழகான கட்டிடக்கலை கொண்ட கத்தீட்ரலை இங்கே நம்ம பார்க்க முடியும். அடுத்து வந்து ஆல்மெண்ட்ராஸ் குரோம்டெக் அப்படிங்கிற ஸ்டோனு, அதுக்கடுத்து ஆக்டோடெக் தூண்கள், அடுத்து சேப்பல் ஆஃப் போன்ஸ் அப்படிங்கிற பகுதியும் இங்கே நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய பகுதியாக இருக்குது. எவோரோ சிட்டிங்கிறது வந்து போர்ச்சுகலில் ஒரு அழகான நகரமாகும். இங்கே வந்து பழமையான பாரம்பரியமான கட்டிடக்கலையை கொண்ட அழகான பில்டிங்களை இங்கே நிறைய பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டுன்னு இங்கே நிறைய இருக்குது. இங்கே வந்து ஹிஸ்டாரிக் பிளேஸ் வந்து நிறைய இருக்குது. இங்கே வந்து மெயினாக வந்து கத்தீட்ரல் ஆஃப் எவோரா ரோமன் ஆட்சி காலத்தில் வந்து கட்டப்பட்ட ஒரு கத்தீட்ரல், ரொம்ப ஃபேமஸான கத்தீட்ரல். அது மட்டும் இல்லாமல் டெம்ப்ளோ ரொமோனோ எவேராங்கிற ஒரு பகுதியும் ரொம்ப ஃபேமஸான பகுதி. அது இல்லாமல் ஆல்மெண்ட்ராஸ் குரோம்டெக் அப்படிங்கிற ஒரு குத்துக்கல் வந்து இருக்குது. இது வட்ட வடிவிலான அமைப்பில் இந்த குத்துக்கள் வந்து பதிக்கப்பட்டிருக்கு. அது பழங்காலத்தில் நடப்பட்டது. இது ரொம்ப ஃபேமஸானது. அதற்கு அடுத்து சேப்பல் ஆஃப் போன்ஸ், இதுவும் ரொம்ப ஃபேமஸான பகுதியாகும். இது நிறைய பேர் இங்கே வருவாங்க பார்க்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போர்ச்சுகலை பற்றிய சுவாரஸ்யமான தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் போர்ச்சுகலுக்கு வர்றதுக்கு வீசா எப்படி வாங்குறது, வந்ததுக்கப்புறம் வேலை எப்படி வாங்குறது போன்றவற்றை இனி வரும் வீடியோக்களில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.